E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சென்னை திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கர் வரலட்சுமி தம்பதி. இவர்களுடைய மகள் நித்யா. 26 வயதான இவர் அம்பத்தூரில் IT நிறுவனம் ஒன்றில் கடந்த 5 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார். இதற்கிடையில் நித்யாவிற்கு சென்னை கொடுங்கையூரைச் சேர்ந்த 28 வயதாகும் பாலமுருகன் என்பவருடன் காதல் மலர்ந்தது. பாலமுருகன் ஹோட்டல் மேலாண்மை படித்து முடித்துவிட்டு வேலை தேடி வந்துள்ளார். இந்த நிலையில் காதலனுடன் வாழ விரும்பிய நித்யா கடந்த 2 மாதங்களாக கொடுங்கையூர் டீச்சர்ஸ் காலனி பகுதியில் வாடகைக்கு வீடெடுத்து பாலமுருகனுடன் திருமணம் செய்து கொள்ளாமலேயே லிவிங் டுகெதரில் வாழ்ந்து வந்துள்ளார். இதனிடையே கடந்த 5ஆம் தேதி மதியம் நித்யா தனது காதலன் பாலமுருகனிடம், எனது பெற்றோர் வீட்டுக்கு வருகிறார்கள், இதனால் நீ வீட்டில் இருக்க வேண்டாம் என்று கூறியுள்ளார். இதையடுத்து பாலமுருகன் தனது நண்பர் வீட்டிற்கு சென்று விட்டார். அதன் பிறகு மாலை 6 மணியளவில் பாலமுருகன் மீண்டும் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது வீட்டில் இருந்த காதலி நித்யா வாயில் நுரைத்தள்ளிய நிலையில் மயங்கி கிடந்துள்ளார். அவருக்கு அருகில் பெயர் தெரியாத நிறைய மாத்திரைகள் இருந்துள்ளது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பாலமுருகன் நித்யாவை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் நித்யா ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இது பற்றி தகவல் அறிந்த கொடுங்கையூர் போலீசார் நித்யாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மகளின் உடலை பார்த்து கதறி எழுத நித்யாவின் பெற்றோர், எங்கள் மகள் ஒரு இளைஞருடன் பழகி வருவது மட்டுமே எங்களுக்கு தெரியும், இருவரும் லிவிங் டுகெதரில் வாழ்ந்தது பற்றி எங்களுக்கு தெரியாது, அதோடு வீட்டில் இருந்த 25 சவரன் தங்க நகைகள் காணவில்லை என கூறி போலீசில் புகார் அளித்தனர். பின்னர் பாலமுருகனிடம் விசாரித்த போது, நித்யா அம்பத்தூரில் தங்கியிருந்த போது யாருக்கும் தெரியாமல் வீட்டில் வைத்தே அவரது கழுத்தில் தாலி கட்டினேன், அதன் பிறகுதான் நாங்கள் சேர்ந்து வாழ தொடங்கினோம். நித்யாவின் பெற்றோர் அடிக்கடி அவருக்கு போன் செய்து பணம் கேட்டு தொல்லை கொடுத்து வந்தார்கள் என்று குற்றம் சாட்டினார். இதனிடையே போலீசார் நித்யாவின் செல்போனை ஆய்வு செய்து பார்த்தபோது நித்யா கடைசியாக ஒருவரிடம் பேசியது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நபரை கொடுங்கையூர் ஸ்டேஷனுக்கு அழைத்து விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. போலீசார் வரவழைத்த நபர் ஒரு மருத்துவர் என்பதும், நித்யா இவரை மிரட்டி 8.5 லட்சம் வரை பணம் வாங்கியதும் தெரிய வந்தது. IT நிறுவனத்தில் வேலை செய்வதாக கூறி நித்யா தனது பெற்றோரையும் உடன் பழகுபவர்களையும் ஏமாற்றியுள்ளார். ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட நித்யா கடந்த 2 ஆண்டுகளாக தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். வீடியோ காலில் அரை நிர்வாணமாக இருப்பதற்கு குறிப்பிட்ட தொகை, முழு நிர்வாணமாக இருப்பதற்கு குறிப்பிட்ட தொகை என பேசி பல இளைஞர்களை நித்யா காதல் வலையில் வீழ்த்தியிருக்கிறார். அப்படி அந்த வலையில் சிக்கியவர் தான் மருத்துவர் சந்தோஷ்குமார். இவர் நித்யாவிடம் 8.5 லட்சம் வரை பணத்தை இழந்திருக்கிறார். கடைசியாக காதலில் விழுந்த பாலமுருகனும் 5 சவரன் நகை மற்றும் பணத்தை இழந்திருக்கிறார். நித்யா தன்னுடன் பழகுபவர்களை பார்ட்டி, பப் என அழைத்துச் சென்று மது போதையில் இருப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். இவ்வாறு இளம் வயதிலேயே மதுபோதைக்கு அடிமையாகி சொகுசு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார். சம்பவத்தன்று நித்யாவின் வீட்டிற்கு அவரது பெற்றோர் வரவில்லை. அதற்கு மாறாக மருத்துவர் சந்தோஷ் தான் வந்திருக்கிறார். அப்போது இருவரும் சேர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த போது பண விவகாரம் தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த சந்தோஷ் தான் வைத்திருந்த தூக்க மாத்திரைகளை நித்யாவிற்கு தெரியாமல் மதுவில் கலந்து கொடுத்துள்ளார். அதை குடித்தவுடன் வாயில் நுரைத்தள்ளி நித்யா அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். அதன் பிறகு மருத்துவர் சந்தோஷ் நித்யா வைத்திருந்த 25 சவரன் தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து மருத்துவர் சந்தோஷை கைது செய்த போலீசார் நகைகளை வைத்திருந்த அவரது நண்பர் முஜிபுர் பாட்ஷாவையும் கைது செய்தனர். லிவிங் டுகெதர் முறையில் வாழ்ந்து வந்த இளம் பெண்ணுக்கு நேர்ந்த சம்பவம் அனைவரையும் கதிகலங்க வைக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.